ஸோ எண்ணத்தில் இந்த மாதிரி பவித்திரமாக வச்சுக்கணும். அதே மாதிரி பாடி கான்சியஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாட்டில் சாத்விகத்தை கொண்டு வரணும். நரிஷ்மெண்ட் இருக்கணும். அதில் அது குவான்டிட்டியாக இருக்கக்கூடாது, குவாலிட்டியாக இருக்கணும். அதாவது இவ்வளோதான் நிறையா சாப்பிடணும்னு கிடையாது. எது வரைக்கும் போகிறோம், அதாவது ரொம்ப ஜாஸ்தியாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. அதோடு இல்லாமல் சில பேர் விரதம் இருப்பாங்க. சரீரத்துக்கு ஒரு தே கிவ் த சஃபரிங் டு த பாடி. ஒரு வேளை இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறது, இல்லை 2 வேளை உண்ணாவிரதம் இருக்கிறது, இதெல்லாம் மதர் சொல்லவே இல்லை. சரீரத்துக்கு நம்ம துன்புறுத்தவே கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் டிவைன் ஆக்டிவிட்டி சர்வீஸ் பண்ணணும்னா நமக்கு சரீரம் தேவை. சரீரம் அந்த அளவுக்கு ஸ்டர்டியாகவும் நல்ல ஸ்டெமினாவோட இருக்கணும் இல்லையா? அதனால இதெல்லாம் நம்ம சரீரத்தை துன்புறுத்தக்கூடாது. நம்ம இதெல்லாம் இம்மிடியா நம்ம மதர் டிவோட்டி அதெல்லாம் செயல்படுத்தாம பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா ரிசெப்டிவிட்டி. ரிசெப்டிவிட்டின்னா என்ன? நம்ம மற்றவர்கள் என்ன சொல்லுகிறாலோ அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஒரு விஷயத்தை ஒருத்தர் நம்ம 2 பேரும் பேசும்போது நம்ம என்னைக்குமே மற்றவளை முழுசா பேச விடுறதில்லை. அவங்க பேசும்போது அந்த சமயத்தை நம்ம குறுக்கிட்டு நம்மளுடைய எண்ணத்தை நம்ம சொல்ல பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன விஷயமா அவங்க பேசுறாங்க, அதை நம்ம முழுசையா நம்ம கேட்டுட்டு பொறுமையாக செயல்பட்டு பிறகு நம்மளுடைய ஒப்பீனியனோ நம்மளுடைய கருத்தோ நம்ம வெளிப்படுத்தணும். இந்த ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதர் ரொம்ப நம்மகிட்ட இதை ரொம்ப எதிர்பார்க்குறான். நைட்டில் அதாவது சரீரம் பகலில் நம்ம வேலை செஞ்சு எல்லாம் செய்கிறோம். நைட்டில் நம்ம தூங்கும்போது சரீரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, நோ டவுட்டு. ஆனால் மைண்ட் ஒர்க் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுறோம், கனவு லோகத்தில் போகிறோம். நம்மளுடைய சோல் என்ன ஆகுது, செல்ஃப்ன்றா. நம்மளுடைய சோல் ஆன்மா ட்ரீம் வேர்ல்டுக்கு போகிறது. இந்த மாதிரி பல வேர்ல்டுக்கு அது ட்ராவல் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, மைண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா? அது கூடாது. ஸோ தூங்கும்போது இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில் ஒரு சனம் எல்லாமே நினச்சி பாருங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களால் கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. நெக்ஸ்ட் டே அன்னைக்கு அதை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. அது அப்புறமா தேங்க்ஸ் சொல்லிட்டு தூங்கும்போது இந்த நைட் ப்ரேயர் ஒன்று இருக்கு இல்லையா? ஓ மை லார்ட், ஸ்வீட் மதர், your force is with me, your light and your love, and you will save me from all difficulties. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 hours கேப் விடணும்ன்றா தூங்குறதுக்கு. ஸோ 2 hours கேப் விட்டு நம்ம ஒரு பாலோ ஏதோ ஒரு சோப்போ ஏதோ அதாவது ஒரு ரம்மியமா இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டு ஒரு பீஸோட நம்ம தூங்க பார்க்கணும். மைண்ட் நைட்ல ட்ரீம் மோட்ல போய் நம்மள கெட்ட கெட்ட கனவுகள் வரும். நம்ம நிறைய ஃபியர் கான்செப்ட் வரும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அது டிராவல் பண்றதுனால அப்ப என்ன சொல்லணும்னா, அன்னைய தூக்கத்திலயும் நீ இருக்கணும், உன்னோட நான் இருக்கணும், என்னோட நீயும் இருக்கணும், உன்னுடைய பார்வையிலிருந்து உன்னுடைய ஒளியிலிருந்து நான் விலகக்கூடாது, அதுக்கு நீ தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு அப்போ ப்ரேயர் மெடிடேஷன் அது ஒரு படிச்சுட்டு நீங்க நைட்டு தூக்கலாம். நெக்ஸ்ட் டே எழுந்துக்கும் போது என்ன நமக்கு நடந்தது, நைட்ல நடந்தது நம்ம ரீகலெக்ட் பண்ண பார்க்கணும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். எதுவும் பயப்பட வேண்டாம். அப்படி கெட்டதா இருந்ததுன்னா நம்மளுடைய அந்த வேக்கிங் ஸ்டேட்ல அதாவது அது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது ஆழ்ந்து பதிஞ்சிருக்கும். அதுதான் நைட்ல வரும்போது அது ட்ரீம் மோட்லயே அதை லிங்க் பண்ணிட்டு அது செயல்படுத்துறது. அதை மதருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது மதர்ன்னு சொல்லிட்டு நீங்க அன்னையிடம் நீங்க பிரார்த்தனை செய்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லோவா ஒண்ணு ஒன்னா நம்ம கிட்ட இருக்கிற குணம்